ஓகே, ஸோ இந்த செஷனில் என்ன பார்க்க போறோம்னா விண்டோஸ் சர்வர் பேட்சிங் பற்றி பார்க்க போகிறோம். ஒரு விண்டோஸ் சர்வரில் பேட்சிங்கோட ப்ரோட்டோகால் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ விண்டோஸ் சர்வர் பேட்சிங் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல அந்த பேட்சிங் சைக்கிள் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். எவ்ரி மந்த் ஆஃப் செகண்ட் வீக் டியூஸ்டே, ஓகே, இப்போ மைக்ரோசாஃப்ட் பேட்ச் வந்து ரிலீஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். எப்போ ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு இது முக்கியமான கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. Microsoft releases the patch on எப்போ ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னா எவ்ரி மந்த் ஆஃப் செகண்ட் வீக் டியூஸ்டே. நோட் பண்ணிக்கோங்க இந்த பாயிண்ட். எவ்ரி மந்த் ஆஃப் செகண்ட் வீக் டியூஸ்டே வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து பேட்சை வந்து ரிலீஸ் பண்ணுவோம். அவன் ரிலீஸ் பண்ண உடனேயுமே நம்ம வந்து டவுன்லோட் பண்ணுவோம். எங்க நம்ம டவுன்லோட் பண்ணுவோம் அப்படின்னா அந்த மைக்ரோசாஃப்ட் வெப்சைட் வந்துட்டு பப்ளிக் க்ளோவில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இன்டர்நெட்ல இருந்து நம்ம அந்த பேட்சை டவுன்லோட் பண்ணுவோம். அது எங்க அந்த பேட்ச் டவுன்லோட் பண்ணுவோம் அப்படின்னா WS சர்வர், விண்டோஸ் சர்வர் அப்டேட் சர்வீஸ். இதில் வந்து பேட்சை வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ பேட்சை வந்து டவுன்லோட் பண்ணிடுறோம். தென் இந்த பேட்ச் வந்துட்டு கிளைண்ட் சர்வர்லாம் இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேங்களா? கிளைண்ட் சர்வர் வந்துட்டு இதோட கனெக்ட் ஆகிருக்கும். இந்த மாதிரி கிளைண்ட் சர்வர் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். இந்த கிளைண்ட் சர்வரில் இந்த பேட்சை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். என்னன்னா இந்த கிளைண்ட் சர்வர் வந்து டைரக்டா பேட்ச் இன்ஸ்டால் பண்ணா ஒரு சொல்லுங்க ப்ரோ. ஓகே, ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ டைரக்டா இது இன்டர்நெட்ல இருந்து பேட்ச் டவுன்லோட் பண்ணக்கூடாது. இன்டர்நெட்ல இருந்து பேட்ச் டவுன்லோட் பண்ணா நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் டிஃபிகல்ட்டி பார்த்தீங்கன்னா நம்மளோட நெட்வொர்க் ஸ்லோ ஆயிரும். செகண்ட் டிஃபிகல்ட்டிஸ் பேட்சை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணணும். பேட்ச் டெஸ்ட் பண்ணுவோம். நம்ம டெஸ்ட் பண்ண பேட்ச் தான் நம்ம உள்ள போட்டு வச்சு டவுன்லோட் பண்ணி வச்சிருப்போம். அந்த பேட்சை மட்டும் தான் நம்ம புஷ் பண்ணுவோம். இந்த பேட்ச் எப்படி புஷ் பண்றோம் அப்படின்னா த்ரூ GPO, க்ரூ பாலிசி ஆப்ஜெக்ட்ஸ் மூலமா we will implement the patch. GPO மூலமா இந்த பேட்சை வந்து நம்ம கிளைண்ட்டுக்கு வந்து கொடுத்துருவோம். இதுதான் ப்ராசஸ். இது எல்லா கம்பெனிலும் இப்படி தான் நடக்கும். சில கம்பெனியில் WS சர்வர் யூஸ் பண்ணுவாங்க, சில கம்பெனியில் SCCM யூஸ் பண்ணுவாங்க. சிஸ்டம் சென்டர் கான்ஃபிகரேஷன் மேனேஜர் SCCM யூஸ் பண்ணுவாங்க. நிறைய டூல் இருக்கு. பேட்சிங்ல நிறைய டூல்ஸ் இருக்குது. அது டிபெண்ட்ஸ் அந்த என்விரான்மெண்ட்டை பொறுத்து. IBMல பிக் ஃபிக்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய பேட்சிங் டூல்ஸ் இருக்குது. அது மூலம் யூஸ் பண்ணுவாங்க. பட் காமனாக WS யூஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. இன்டர்வியூல கூட இந்த கொஸ்டின் கேட்பாங்க, உங்க என்விரான்மெண்ட்ல எப்படி பேட்சிங் வந்து நீங்க இன்ஸ்டால் பண்றீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. WS யூஸ் கூட நம்ம வந்து சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ இது பேட்சிங்கோட இதுதான் ப்ராசஸ். இன்டர்நெட்ல இருந்து டவுன்லோட் பண்றோம். மைக்ரோசாஃப்ட் வெப்சைட்ல இருந்து ஒவ்வொரு மந்த்தும் செகண்ட் வீக் ஆஃப் டியூஸ்டே டவுன்லோட் பண்றோம். பேட்ச் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணுவோம். சரியா? அதுக்கடுத்து இங்கே போடுவோம். பேட்சை முதல் டெஸ்ட் பண்ணுவோம். எப்படி பேட்சை டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் வந்து நிறைய பேட்ச் ரிலீஸ் பண்ணுவோம். எல்லா பேட்சையும் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும் அவசியம் இல்லை. அந்த பேட்சை வந்து ஃபர்ஸ்ட் செக்ரிகேட் பண்ணணும். கிரிட்டிக்கல் பேட்ச், நான் கிரிட்டிக்கல் பேட்ச், அப்புறம் செக்யூரிட்டி அப்டேட்ஸ், டெஃபினிஷன் அப்டேட்ஸ், இந்த மாதிரி இருக்கும். நோட் பண்ணிக்கோங்க. கிரிட்டிக்கல் பேட்ச்,
அப்புறம் நான் கிரிட்டிக்கல், கிரிட்டிக்கல் பேட்ச், நான் கிரிட்டிக்கல் பேட்ச். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டெஃபினிஷன் அப்டேட். அப்புறம் செக்யூரிட்டி அப்டேட். இதான் முக்கியமான பேட்ச். கிரிட்டிக்கல் பேட்ச் தான் கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணி ஆகணும். நான் கிரிட்டிக்கல் பேட்ச் தான் நீங்கள் வந்து ஆப்ஷன்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். டெஃபினிஷன் அப்டேட் அப்படின்னா ஆன்டிவைரஸ் அப்டேட், ஓகேங்களா. செக்யூரிட்டி அப்டேட்னா நம்மளோட சர்வரோட செக்யூரிட்டி அப்டேட்ஸ். இந்த மாதிரி பேட்சை வந்து செக்ரிகேட் பண்ணணும். செக்ரிகேட் பண்ணி பேட்சை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. எதுல டெஸ்ட் பண்ணுவாங்கன்னா தேர் இஸ் அ டெஸ்ட் சர்வர். எல்லா என்விரான்மெண்ட்லயும் டெஸ்ட் சர்வர்னு ஒரு சர்வர் இருக்கும். அது லேப் சர்வர் ஆர் டெஸ்ட் சர்வர், வாட் எவர் இட் இஸ். இந்த லேப் சர்வர்ல அந்த பேட்சை இன்ஸ்டால் பண்ணி இதை ஒரு 2 நாளுக்கு அப்சர்வ் பண்ணுவாங்க. அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறமா தென் the patch will move to dev server. the UAT சொல்லுவோம், யூசர் ஆக்சஸ் டெஸ்டிங், UAT சொல்லுவோம். இந்த dev server சொல்லுவோம் அல்லது ஸ்டேஜ் சர்வர். லேப் சர்வர்ல முதல் இன்ஸ்டால் பண்றாங்க, பண்ணிட்டு அந்த 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 பேட்சை 2 நாள் அப்சர்வ் பண்ணுவோம். தென் டெவலப்மெண்ட் சர்வர்ல அந்த பேட்சை வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணிட்டு அதை 2 நாள் அப்சர்வ் பண்ணுவோம். தென் ஒன்லி we will go for production server. அதுக்கு அடுத்து தான் ப்ரொடக்ஷன் சர்வர்லேயே வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். டைரக்டா ப்ரொடக்ஷன் சர்வருக்கு போக மாட்டோம். வாட் இஸ் ப்ரொடக்ஷன் சர்வர்? அந்த சர்வர் டவுன் ஆனா there will be a huge impact in production. லைக் ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் சர்வரா இருக்கலாம், டேட்டாபேஸ் சர்வரா இருக்கலாம், வெப் சர்வரா இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு என்கிட்ட ஒரு வெப் சர்வர் இருக்குது. அந்த சர்வர் வந்துட்டு நான் வந்து ஒரு வெப்சைட் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அமேசான் மாதிரி ஒரு வெப்சைட் ரன் பண்றேன். அப்போ அந்த வெப் சர்வர் வந்து விண்டோஸ் சர்வர். அந்த சர்வர்ல மந்த்லி பேட்சிங் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். நான் இப்போ டைரக்டா அந்த வெப் சர்வர்ல ப்ரொடக்ஷன் சர்வர்ல அந்த சர்வர் ப்ரொடக்ஷன் நம்ம வந்து எந்த சர்வர் பிசினஸ்ல வச்சிருக்கோமோ அதான் ப்ரொடக்ஷன் சர்வர்னு சொல்லுவோம். டைரக்டா அந்த ப்ரொடக்ஷன் சர்வர்ல இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா அது எப்படி ரியாக்ட் ஆகும்னு நமக்கு தெரியாது. பேட்ச் இன்ஸ்டலேஷன் வந்துட்டு சும்மா சாதாரண டாஸ்க் கிடையாதுங்க. இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஹெக்டிக்கான ஜாப் வந்து பேட்ச் இன்ஸ்டலேஷன். ரொம்ப பெரிய என்வரான்மெண்ட்ல இதுக்கு தனி டீமே வச்சிருப்பாங்க. பேட்சிங் டீம்னே தனி டீம் இருக்கும். லைக் போன கிளாஸ்ல கூட மோகன் பேசிட்டு இருந்தாரு. ஸோ மோகன் ஆல்சோ வாஸ் அ பார்ட் ஆஃப் பேட்சிங் டீம் இன் ப்ரீவியஸ் கம்பெனி. அவரோட ப்ரீவியஸ் கம்பெனில பேட்சிங் டீம்ல இருந்திருக்காரு. நான் விப்ரோல ஒர்க் பண்றப்ப எனக்கு நல்லா தெரியும். விப்ரோல விண்டோ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்ப ஒரு ப்ராஜெக்ட்ல வந்து கிட்டத்தட்ட 4000 சர்வர்ஸ் உண்டு. அங்க வந்து ஐபிஎம்ல ஒரு பேட்சிங் டூல் உண்டு. அந்த டூலை வச்சு பேட்ச் பண்ணுவாங்க. அதுக்கு அந்த டீம்ல ஒரு 5 பேர் இருப்பாங்க. அவங்களோட வேலையை பேட்சிங் பண்ணிக்கிட்டே இருக்கும். டெய்லி பேட்சிங் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அந்த சைக்கிள் வந்துகிட்டே இருக்கும். இந்த மாசம் சைக்கிள் முடிஞ்சா அடுத்த மாசம் சைக்கிள். ஏன்னா 2000 சர்வர் 3000 சர்வர் அப்படிங்கிறப்ப அது கண்டினியூஸா ஒர்க் இருந்துகிட்டே இருக்கும். அவங்களோட வேலையை பேட்சிங் ஸ்கெடியூல் பண்றது, புஷ் பண்றது, பேட்சஸ் புஷ் பண்றது, இன்ஸ்டால் பண்றது, இதுதான் அவங்களோட வேலை. ஒன் ஆஃப் த ஒஸ்ட் டீம் அப்படின்னா பேட்சிங் டீம் தான். ஏன்னா நீங்க அந்த டீம்ல இருந்தா எதுவுமே கத்துக்க முடியாது. உங்களோட வேலை வந்து ரிப்பீட்டட் ஜாப் தான். அதுவுமே நீங்க பண்ண மாட்டீங்க, டூல் தான் பண்ண. டூல்ல வந்துட்டு எந்தெந்த சர்வர்ஸ்க்கு பேட்ச் இன்ஸ்டால் பண்ண போறோம், எவ்வளவு என்ன ஸ்கெடியூல் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி நம்ம நீங்க போட்டு விட்டா போதும். ஆட்டோமேட்டிக்கா இன்ஸ்டால் ஆகி போயிட்டே இருக்கும். நீங்க ஷிஃப்ட் லாகின் பண்ணுவீங்க, பேட்சிங் பண்ணுவீங்க, எக்ஸிட் பண்ணுவீங்க, லாகின் பண்ணி இதே பல வருஷமா பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களோட மூளை வந்துட்டு ஒர்க் ஆகாம போயிடும். பேட்சிங் மட்டுமே பண்ணிக்கிட்டு இருந்தா நிறைய பேர் அவங்களோட லைஃபை ஸ்பாயில் பண்ணியிருக்காங்க. அந்த பேட்சிங் டீம்ல இருந்து நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஏன்னா விப்ரோல நான் கண்ணால பார்த்துருக்கேன். இது ரொம்ப மோசமான டீம், பேட்சிங் டீம். தயவுசெய்து யாரும் பேட்சிங் டீம் போயிடாதீங்க. போனீங்கன்னா லைஃப் கெரியர் ஸ்பாயில் ஆயிரும். ஓகே, ஸோ இந்த பேட்சிங் டீமோட வேலை பேட்சிங் பண்றது மட்டும்தான். எல்லா பெரிய பெரிய கம்பெனில இருக்கும். சின்ன கம்பெனியா இருந்தால் நம்ம தான் எல்லாமே பண்ணுவோம், ஒரே ஆள் தான் எல்லாம் பண்ணுவோம். இப்போ பெரிய கம்பெனிக்கு தட்ஸ் டிஃப்ரெண்ட் டீம், பேட்சிங் டீம் இருக்கும். இப்போ நான் ஒர்க் பண்ற கம்பெனில வந்துட்டு விண்டோஸ் டீம்னு ஒரு டீம் இருக்கு. அவங்க தான் பேட்சிங் ஹேண்டில் பண்றாங்க. ஏன்னா எங்களுக்கு வந்துட்டு இப்போ ஒரு சர்வர்ஸ்ன்னு பார்த்தோம்னா ஒரு 2000 சர்வர்ஸ் தான் இருக்குது. ஆனா இது போன கம்பெனி, அதுக்கு முந்தின கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா தனியாக பேட்சிங் டீம்னு ஒருத்தர் இருப்பாங்க. 5000 சர்வர்ஸ் 6000 சர்வர்ஸ் வந்து பேட்சிங் பண்ணணும், தனி டீம் இருப்பாங்க. ஓகே, ஸோ
பேட்சை வந்துட்டு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணணும். ஏன் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, பேட்ச் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணா எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னே தெரியாது. சில நேரத்துல பேட்ச் விண்டோஸ் சர்வரை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி பிரச்சனை வருது. எப்ப தெரியுமா? பேட்சிங் இன்ஸ்டால் பண்றப்ப தான் அடிக்கடி பிரச்சனை வரும். இங்க பேட்சிங்ல யாரும் ஒர்க் பண்ணா அவங்க இதை ரியலைஸ் பண்ணிருப்பாங்க. எக்கச்சக்கமா பிரச்சனை வரும். ஒரு பேட்சிங் வந்து ஒரு 1000 சர்வரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஒரு 20 சர்வர் மக்கர் பண்ணும். ஒண்ணு அது அப் ஆகாது, ரீஸ்டார்ட் ஆகும், இல்ல அன்ஸ்டேட் போயிடும், பூட் ஃபெயிலியர் ஆகும், பிஎஸ்ஓடி எரர் வந்துடும், இல்ல பெர்ஃபார்மன்ஸ் ஸ்லோவா இருக்கும், ரொம்ப ஹேங் ஆகும். ஏதோ ஒரு பிரச்சனை பேட்சிங்ல வந்துகிட்டே இருக்கும். அப்ப டேரக்டா புஷ் பண்ணா இன்னும் பெரிய பிரச்சனையாகும். 10 சர்வர்ல வர இஷ்யூ 100 சர்வர்ல வந்துடும் டேரக்டா நீங்க பேட்சை புஷ் பண்ணீங்கன்னா. அதனாலதான் அந்த பேட்சை டெஸ்ட் பண்ணி, இதெல்லாம் டெஸ்ட் பண்ணியே இந்த பிரச்சனைலாம் வரும். ஈவன் தோ நீங்க பேட்சை டெஸ்ட் பண்ணி தான் நீங்க ப்ரொடக்ஷன்ல கொண்டு வந்தாலும் சம்டைம்ஸ் டவுன் ஆகும், சர்வர் டவுன் ஆகும். ஏன்னா அந்த பேட்சிங் அப்படிதான், அது நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அதனால நம்ம பேட்சை செக்ரிகேட் பண்றோம், லேப் சர்வர்ல போட்டு இன்ஸ்டால் பண்ணி அதை அப்சர்வ் பண்றோம், லைக் ஏதாவது ஷட் டவுன் ஆகுதா, ரீஸ்டார்ட் ஆகுதா, அன்ஸ்டேட் போதான்னு. தென் டெவலப்மெண்ட் சர்வர்னு ஒரு சர்வர் இருக்கும், அதாவது அங்க உள்ள டெவலப்பர்ஸ் யூஸ் பண்ற சர்வர்ஸ், அதாவது அங்க உள்ள ஆஃபீஸ்ல யூஸ் பண்ற சர்வர்ஸ், டெவலப்மெண்ட் சர்வர்ஸ், அவங்க யூஸ் பண்ற சர்வர்ஸ், அதுல இன்ஸ்டால் பண்ணுவோம். அதுல சக்சீட் ஆனதுக்கு அப்புறம் தான் then we will come to production servers. ப்ரொடக்ஷன் சர்வரில் இன்ஸ்டால் அப்படி டெஸ்ட் பண்ணியுமே பல நேரங்களில் பிரச்சனை வந்திருக்கு, அதையுமே பார்த்துருக்கோம். பட் நிறைய வராம கொஞ்சமா நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ப்ரொடக்ஷன் சர்வர்ல நீங்க போடுறீங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் தென் வி வில் கோ ஃபார் த WSS புஷிங், பேட்சிங் புஷிங். ஸோ தென் ப்ரொடக்ஷன் சர்வர் எல்லாமே லேப் எல்லாம் டெஸ்ட் ஆயிடுச்சு, டெவலப்மெண்ட் டெஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா தென் அந்த பேட்சை வந்து இங்க போடுவாங்க, WSS சர்வர்ல போடுவாங்க, போட்டு அங்கேருந்து புஷ் பண்ணுவாங்க, ஜிபிஓ மூலமா புஷ் பண்ணுவாங்க, புஷ் பண்ணி சர்வர்ல இன்ஸ்டால் பண்ணிடுவாங்க. இதுல சில சர்வர்ஸ் எக்ஸ்க்ளூஷன் உண்டு. எக்ஸ்க்ளூஷன்னா இதுல வராது, WSSல பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா ஆக்டிவ் டைரக்டரி சர்வர்ஸ், பெரிய பெரிய டேட்டாபேஸ் சர்வர்ஸ், இந்த மாதிரி சர்வர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரீஸ்டார்ட் ஆச்சுன்னா பெரிய பிரச்சனை வரும். அப்ப இதுக்குன்னு தனியாக டவுன் டைம் எடுத்து பண்ணுவாங்க, லைக் இதை தனியாக பண்ணுவாங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய சர்வர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டைமுக்கு இன்னைக்கு நைட்டு 10 மணி இல்லை 1 மணிக்கு பண்ணுவாங்க. நான் சொல்லியிருக்கேன் ஆக்டிவ் டைரக்டரி சர்வர்ஸ்லாம், அந்த டொமைன் கண்ட்ரோலர் சர்வர்ஸ்லாம் பண்ணுறப்ப அதோட ரோலை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி அடிஷ்னல் டொமைன் கண்ட்ரோலர் கொண்டு போயிடுவாங்க. தென் அதுக்கப்புறம் தான் அதை பேட்சிங் பண்ணுவாங்க. அதே மாதிரி டேட்டாபேஸ் சர்வர்லாம் பார்த்தீங்கன்னா அதில் டேட்டாபேஸ் சர்வீஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். அந்த சர்வீஸை ஸ்டாப் பண்ணிட்டு தான் எதுனாலுமே பண்ணணும். ஏன்னா மேபி டேட்டா கரப்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அந்த சர்வர் அந்த சர்வீஸே கரப்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த டேட்டாபேஸ் டீம் வந்து அந்த சர்வீஸை வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க, பண்ணிட்டு நம்ம சொல்லுவாங்க. தென் ஸ்னாப்ஷாட் பேக்கப் எடுப்போம். பேக்கப் எடுத்ததுக்கு அப்புறமா தென் வி வில் ஸ்டார்ட் த பேட்சிங் ஆக்டிவிட்டி. பேட்சிங் பண்ணால் ரீஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ரீஸ்டார்ட் பண்ணுறப்ப என்னன்னாலும் நடக்கும், அதனால பேக்கப்லாம் ப்ராப்பராக எடுத்துட்டு தான் பண்ணுவாங்க. ஸோ எல்லா சர்வர்ஸையும் WSSல ஆட் பண்ண மாட்டாங்க. சில சர்வர்ஸ் எக்ஸ்க்ளூஷன் உண்டு, அந்த சர்வர்ஸ் மட்டும் தனியாக வந்து பண்ணுவாங்க. இது வந்து காமனா எல்லா கம்பெனிலையும் பண்ற ஒரு மெத்தட், இது பேட்சிங் மெத்தட், பேட்சிங் சைக்கிள். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இன்டர்வியூ கொஸ்டின், நாட் ஓன்லி இன்டர்வியூ கொஸ்டின். நீங்க ஒரு கம்பெனில வேலை பார்த்தீங்கன்னா இந்த சைக்கிள்ல தான் இருக்கும். சரி, நீங்க வந்து VMware அட்மினிஸ்ட்ரேட்டரா போயிட்டீங்கன்னா இதெல்லாம் பண்ண தேவையில்ல. நீங்க விண்டோஸ் பிளஸ் VMware அட்மினிஸ்ட்ரேட்டரா இருந்தீங்கன்னா மேபி பேட்சிங் நம்ம வந்து ஹேண்டில் பண்றதுக்கான சான்சஸ் கொஞ்சம் இருக்குது. அதனாலதான் இதை நான் டச் பண்றேன். சரிங்களா? ஸோ இதுல எதுவும் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க, தென் நெக்ஸ்ட் க்ளோஸ் பண்ணலாம். ஸ்டில் நம்ம WSS கம்ப்ளீட் ஆயிடுச்சு. WSS வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சூப்பர், ஃபைன். இப்போ இதை முடிச்சிடலாமா?